Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are grateful to God for giving us a blessed convention in this place this year. இந்த வருடமும் கூட இவ்விடத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷனை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் நாங்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். May the Lord enable us to preserve what we have been given in these days and be prepared for the coming of the Lord. இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை நாம் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. This morning for our meditation shall we open our Bibles to Psalm 34 and let us read verse 1. இந்த கால வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் நம்முடைய வேதாகமத்தை 34ஆம் சங்கீதத்திற்கு திருப்பி முதலாம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times, his praise shall be continually in my mouth. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is a psalm of David, the man of God who lived in the Old Testament time. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்து வந்ததான தேவனுடைய மனிதனாகிய தாவீதின் சங்கீதம் இதுவாகும். David was a man of God who went through so many trials, problems and difficulties in his life. தன்னுடைய ஜீவியத்திலே அதிகமான கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளின் வழியாக கடந்து சென்றதான ஒரு தேவனுடைய மனிதன் தான் தாவீது. He was a shepherd boy. அவன் ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். But we find that he was so faithful in his task and God raised him as the king of the people of God. ஆனால் அவனோ தனக்கு கொடுக்கப்பட்டதான தன்னுடைய வேலையில் அவன் அவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால் கடைசியிலே தேவன் அவனை தம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாய் இருக்கும்படியாக அவனை உயர்த்தினார் என்பதை நாம் காண்கிறோம். God himself testified about him saying, David is a man after the heart of God who did all the will of God. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்றும் அவன் தேவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் செய்வான் என்றும் தேவன் தாமே அவனை குறித்து சாட்சி பகர்ந்தார். Ever since he was anointed to be the king over the people of God, he had to run from pillar to post to escape from the hands of the enemies. தேவனுடைய ஜனங்களின் மேல் ராஜாவாய் இருக்கும்படியாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்நேரம் முதற்கொண்டு தன்னுடைய சத்துருக்களின் கைகளுக்கு தப்பி ஓடும்படியாக அவன் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு அவன் ஓடி திரிந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. God fulfilled his great plan in the life of this David. இந்த தாவீதினுடைய ஜீவியத்திலே தேவன் தம்முடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். And he has seen the blessings in praising God. தேவனை துதிப்பதில் அவன் பெரிய ஆசீர்வாதங்களை கண்டடைந்தான். That is why here in the scripture he says, I will bless the Lord at all times. ஆகையால் தான் இந்த வேத பகுதியிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று அவன் கூறுகிறான். His praise shall continually be in my mouth. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். And his praise shall continually be in my mouth. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். One man of God says that we have been created to praise God. தேவனை துதிக்கும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு தேவனுடைய மனிதன் கூறுகிறார். Yes, beloved ones, that is the one and only purpose for which God has created us. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிருஷ்டித்ததான ஒரே நோக்கம் அது ஒன்று மாத்திரமே ஆகும். And that is the only thing we can give God in return for all the blessings he has showered upon our life. நம்முடைய ஜீவியத்திலே அவர் பொழிந்தருளினதான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பதிலாக நாம் அவருக்கு பதில் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியமும் இது ஒன்று மாத்திரமே ஆகும். And that is the only thing God is expecting from every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியமும் கூட இந்த ஒரு காரியமே ஆகும். God doesn't want our money. தேவனுக்கு நம்முடைய பணம் தேவையில்லை. He doesn't want our materials. நம்முடைய பொருட்கள் அவருக்கு அவசியம் இல்லை. He doesn't want anything else from our life. Only praises of our lips are filled with
heart of gratitude. நம்முடைய ஜீவியத்திலிருந்து அவருக்கு தேவையான காரியம் வேற ஒன்றும் அவசியமே இல்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் நன்றி நிறைந்ததான இருதயத்திலிருந்து உதடுகளில் புறப்படுகிற துதியே ஆகும். When we think about the amount of goodness and blessings he has showered upon us, நம்முடைய ஜீவியத்திலே அவர் நமக்கு பொழிந்த நமக்கு தந்திருந்ததான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் நினைவு கூறும்போது we have no words to praise him. நாம் அவரை துதிப்பதற்கு நமக்கு வார்த்தைகளே இல்லை. Our words are inadequate to praise our God. நம்முடைய தேவனை துதிப்பதற்கு நம்முடைய வார்த்தைகள் போதவே போதாது. Because our God has been so good towards us. ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு அவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். Both in our spiritual life and the physical life, God has done so many good things in us. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய சரீர பிரகாரமான ஜீவியத்திலும் தேவன் நமக்கு அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். For all the good things God has done in our life with a grateful heart, let's all praise God. இம்மட்டுமாக தேவன் நம்முடைய ஜீவியத்தில் செய்ததான அவருடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Many a time we are not able to praise God because we think that God is not answering our prayer, or God is not concerned about life, God is not taking away burdens, and so forth and so on. அநேக வேளைகளிலே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை, நம்மை குறித்து அவர் கவலைப்படவில்லை, நம்முடைய பாரங்களை அவர் சுமக்கவில்லை என்று நாம் நினைப்பதினாலே நம்மால் தேவனை துதிக்க முடியாமல் போகிறது. The devil puts doubts and unbeliefs in our hearts that we may not praise God. நாம் தேவனை துதியாதபடி சாத்தான் நம்முடைய இதயங்களிலே அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வருகிறான். Here Psalmist says, I will bless the Lord at all times. இவ்விடத்திலே சங்கீதக்காரன் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று கூறுகிறான். In good times and bad times I will praise God. நல்ல காலங்களிலும் கெட்ட தீமையான காலங்களிலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Whether my prayer is answered or unanswered, I will praise God. என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாவிட்டாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Whether I am appreciated or despised, I will praise God. நான் மெச்சிக்கொள்ளப்பட்டாலும் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Whether I am exalted or humiliated, I will praise God. நான் உயர்த்தப்பட்டாலும் நான் தாழ்த்தப்பட்டாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Whether my ministry is appreciated or not appreciated, I will praise God. என்னுடைய ஊழியம் மெச்சிக்கொள்ளப்பட்டாலும் மெச்சிக்கொள்ளப்படாமற் போனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Whatever happens in my life, I will bless the Lord at all times. என்னுடைய ஜீவியத்தில் என்னதான் சம்பவித்தாலும் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். And this is the will of God concerning us. இதுவே நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In 1 Thessalonians chapter 5, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் in the 18th verse, what do we read? 18ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 Thessalonians chapter 5 and verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. In everything give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். This is the will of God in Christ Jesus concerning you. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In everything give thanks. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is why here Psalmist said, I will bless the Lord at all times. எனவேதான் இவ்விடத்திலே சங்கீதக்காரன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று கூறுகிறான். And this is the perfect will of God in Christ Jesus concerning our life. இதுவே நம்மை குறித்தது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்ததான தேவனுடைய பரிபூரண சித்தமாய் இருக்கிறது. That we may praise him at all times so that he will be glorified through our lives. அவரே நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக மகிமைப்படும்படியாக எக்காலத்திலும் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If we are to praise God at all times, நாம் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால் we have to believe what is written in the book of Romans chapter 8 and verse 28. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதை நாம் விசுவாசிக்க வேண்டும். What do we read in Romans chapter 8 and verse 28? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்?
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Only if we believe this our scripture, we will be able to praise God at all times. இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசித்தால் மட்டும் தான் நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க முடியும். We know that all things work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். All things work together good to them that called according to His purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. This morning we love our God. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனை நாம் நேசிக்கிறோம். And we know that we are called according to His purpose. அவருடைய தீர்மானத்தின்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். If it is so, whatever happens in our life, it is only for our good. அது அப்படி இருக்கும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் என்னதான் சம்பவித்தாலும் அவை எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே. Whatever God is doing for us, it is only for our good. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் நமக்கு என்ன காரியங்களை செய்கிறாரோ அவை எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே. Sometimes it may not appear good at the beginning of our life. சில வேளைகளிலே நம்முடைய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் அது நமக்கு நன்மையாக தோன்றாது. Or it may not appear as good at the beginning of that incident. அந்த சம்பவத்தின் துவக்கத்திலே அந்த காரியம் நமக்கு நன்மையாக தோன்றாது. But at the latter end we will be able to see that God did it only for our good. ஆனால் பின் நாட்களிலே தேவன் அதை நம்முடைய நன்மைக்காகவே செய்தார் என்பதை நாம் காண முடியும். All those who believe this scripture, we know that all things work together for good to them that love God. Let's all praise God. இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று விசுவாசிக்கிற யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. Only when we believe this scripture, இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசித்தால் மட்டும்தான் we will be able to say like King David, I will bless the Lord at all times. தாவீது ராஜாவை போல நாமும் கூட கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று நாம் சொல்ல முடியும். Whether our prayer is answered or unanswered, we will praise God. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தாலும் கிடையாவிட்டாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Whether we are in good times or bad times, we will praise God. நாம் நம்முடைய நன்மையான நாட்களிலும் தீமையான காலங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருப்போம். Whatever happens in our life, we will be able to praise Him. நம்முடைய ஜீவியத்தில் என்ன நேர்ந்தாலும் நாம் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். By praising God, we are giving glory to God. தேவனை துதிப்பதின் மூலமாக நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். God doesn't want us to give His glory or praise to somebody else. தேவன் தம்முடைய மகிமையையும் தம்முடைய துதியையும் வேறொருவருக்கு கொடுக்க விரும்புவதில்லை. That is what we read in the book of Isaiah chapter 42. இதைதான் நாம் ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Isaiah chapter 42 and verse 8 when we read. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I am the Lord, that is my name, and my glory will I not give to another, neither my praise to graven images. My glory will I not give to another, என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடேன். neither my praise to graven images. என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கும் கொடேன். God doesn't want His glory to go to someone else. தம்முடைய மகிமை வேறொருவனுக்கு செல்ல வேண்டும் என்பதை தேவன் விரும்புவதே இல்லை. God is very zealous in that matter. இந்த விஷயத்தில் தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். His glory, whoso offereth praise glorifieth God. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். When we praise God with a grateful heart, we are glorifying God in our life. நாம் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கும் போது நாம் தேவனை நம்முடைய ஜீவியத்தில் மகிமைப்படுத்துகிறோம். The devil doesn't want us to glorify God by praising Him. தேவனை நாம் துதிப்பதின் மூலமாக அவரை நாம் மகிமைப்படுத்துவதை பிசாசு விரும்புவதில்லை. That is why he brings all kinds of unbeliefs and doubts in our hearts and
stop us from praising God. எனவேதான் அவன் நம்முடைய இருதயங்களிலே எல்லாவிதமான சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் கொண்டு வந்து நாம் தேவனை துதிப்பதை நிறுத்தி விடுகிறான். The devil comes and tells us that God doesn't love us, he doesn't care for us. தேவன் நம்மில் அன்பு கூறுவதில்லை, நமக்காக அவர் கவலைப்படுவதில்லை என்று பிசாசு கூறுகிறான். He will come and tell us, see, God didn't do this for you, he didn't do that for you. பார், தேவன் உனக்காக இந்த காரியத்தையும் அந்த காரியத்தையும் செய்யவில்லை என்று அவன் நம்மிடத்தில் வந்து சொல்லுவான். God is not concerned about your life. தேவன் உன்னுடைய ஜீவியத்தை குறித்து கவலையாகவே இல்லை. He is not worried about your family. உன்னுடைய குடும்பத்தை குறித்து அவர் கவலை எடுப்பதில்லை. He doesn't care about your future. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை. Thereby he puts unbeliefs and doubts in our hearts that we may not praise him. இவ்விதமாக நாம் தேவனை துதியாமல் இருக்கும்படியாக நம்முடைய இருதயங்களிலே அவிசுவாசங்களையும் சந்தேகங்களையும் அவன் கொண்டு வருகிறான். If we fail to give the due respect and glory to God, தேவனுக்குரியதான தேவனுடைய மகிமையையும் அவருடைய கனத்தையும் நாம் அவருக்கு செலுத்த தவறிவிட்டால், the Bible says our foolish heart will be darkened. கர்த்தருடைய வசனம் கூறுகிறது நம்முடைய இருளான நம்முடைய புத்தி இல்லாத இருதயம் அந்தகாரம் அடையும் என்று வசனம் சொல்கிறது. And we will become vain in our imagination. நம்முடைய சிந்தனைகளிலே நாம் வீணராவோம் என்று சொல்கிறது. That is what we read in the book of Romans chapter 1 and verse 21. இதைதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Because that when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in the imagination, and their foolish heart was darkened. They knew God, but they did not glorify God. அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. The due respect and glory and honor were not given to God. தேவனுக்குரியதான அவருக்கு ஏற்றதான அந்த மகிமையும் கனமும் அவருக்கு செலுத்தப்படவில்லை. And thereby they became vain in their imaginations. இது நிமித்தமாக அவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். Their foolish heart was darkened. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. When we read on the following scriptures, அதற்கீழுள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்கும்போது, it is written that God gave them up. தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. God forsook them. தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். And finally their life ended up in disgrace and shame. கடைசியாக அவர்களுடைய ஜீவியம் வெட்கத்திலும் அவமானத்திலும் முடிந்தது. So if we fail to praise God with a grateful heart, ஆகவே நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க தவறிவிட்டால், God will give us up. தேவன் நம்மை கைவிட்டு விடுவார். It is true that we have been blessed and protected by God thus far. இதுவரையும் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். It is up to us to praise God or not in his presence, so that God will be able to guide us according to our attitude towards him. நாம் தேவனிடத்தில் எவ்விதமான மனப்பான்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமோ அந்த மனப்பான்மைக்கு ஏற்றவாறு தேவன் நம்மை தாங்கி சுமந்து வரும்படியாக நாம் தேவனை துதிக்கும் போது நம்மை தாங்கி வருவது தேவனுடைய காரியமாகும். Like King David, we must be able to confess, saying, I will bless the Lord at all times. தாவீது ராஜாவை போல நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். His praise shall continually be in my mouth. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who can praise God at all times? யார் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? What does the word of God say? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? Psalm 44. 44ஆம் சங்கீதம். Psalm 44 and verse 8, what do we read? 44ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். In God we boast all the day long and praise thy name forever. Here it is mentioned about the people who will be able to praise God forever. என்றென்றைக்குமாய் தேவனை துதிக்கக்கூடியதான ஜனங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டுள்ளது. Who are they? அவர்கள் யார்? They are the ones who boast in the Lord. அவர்கள் நித்தம் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்கள். In God we boast all the day long and praise thy name forever. தேவனுக்குள் நித்தம் நாங்கள் மேன்மை பாராட்டி உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். If we are to praise God always in our life, we need to boast only in our God. நாம் எப்பொழுதும் நம்முடைய ஜீவியத்தில் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கர்த்தரை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். If we are boasting in anything else, we will not be able to
praise Him all the day long. நாம் மற்ற எந்த காரியத்தில் ஆகிலும் மேன்மை பாராட்டுவோம் என்றால் நம்மால் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாது. In this world, the people are boasting in so many things. இந்த உலகத்திலே ஜனங்கள் எத்தனையோ காரியங்களிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். People, those who boast in their wealth and riches. தங்களுடைய ஆஸ்தியிலும் பணத்திலும் மேன்மை பாராட்டுகிறவர்கள். There are people, those who boast in their name and fame. தங்களுடைய பெயரிலும் புகழ்ச்சி கீர்த்தியில் மேன்மை பாராட்டுகிறவர்கள். People, those who boast in their health and beauty. தங்களுடைய ஆரோக்கியத்திலும் அழகிலும் மேன்மை பாராட்டுகிறவர்கள். There are people, those who boast in their positions and possessions in this world. தங்களுடைய ஸ்தானம் பதவி தங்களுக்கு இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறதான சொத்து இவைகளிலே மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள். There are people, those who boast about their children. தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் உண்டு. There are people, those who boast about their education, knowledge, understanding of this world. தங்களுடைய படிப்பை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தை குறித்த தங்களுடைய அறிவு ஞானம் இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் உண்டு. In Psalm 49 and verse 6 when we read, 49ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, they that trust in their wealth and boast themselves in the multitude of their riches. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஜனங்கள். People, those who are boasting in the multitude of their riches. தங்களுடைய ஐஸ்வரியத்தின் திரளிலே மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள். So we find that there are people, those who boast in so many things in this world. ஆகவே இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களிலே மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் உண்டு என்பதை நாம் அறிகிறோம். If we are boasting in anything else, we will not be able to bless the Lord at all times. மற்ற எந்த காரியத்தில் ஆகிலும் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருந்தால் நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க முடியாது. The word of God says that we must glory only in the Lord and Him alone. கர்த்தருக்குள் மாத்திரமே அவரில் மாத்திரமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. That is what we read in the book of Jeremiah chapter 9. இதையே நாம் எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Book of Jeremiah chapter 9 and verse 24. What does the word of God say? எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But let him that glory in this, that he understandeth and knoweth me, that I am the Lord, which exercise loving kindness, judgment, and righteousness in the earth. For in these things I delight, saith the Lord. Let him that glorieth glory in this. மேன்மை பாராட்டுகிறவன் இவைகளிலே மேன்மை பாராட்ட கடவன். In verse 23 when we read, 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, let not the wise man glory in his wisdom. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Neither let the mighty man glory in his might. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Let not the rich man glory in his riches. ஐஸ்வரியவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Beloved ones, we should not be boasting in anything else in our life. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியத்தில் வேற எந்த காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. Our boasting must be only in our God. நம்முடைய மேன்மை பாராட்டல் எல்லாம் நம்முடைய கர்த்தரில் மாத்திரமே இருக்க வேண்டும். Then only we will be able to bless Him at all times. அப்போது மட்டுமே நாம் அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க முடியும். I will bless the Lord at all times and His praise shall continually be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். In God we boast all the day long and praise Thy name forever. கர்த்தருக்குள்ளே நாங்கள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், அவருடைய துதியை என்றென்றைக்கும் நாம் நம்முடைய வாயில் இருக்கும். So for all the blessings that we have received in our life, ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் if we are to praise God, our boasting must be only in the Lord and Him alone. இவைகளுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மேன்மை பாராட்டு நம்முடைய கர்த்தரில் அவரில் மாத்திரமே இருக்க வேண்டும். What was in Saint Paul boasting? பரிசுத்த பவுல் எந்த காரியத்திலே மேன்மை பாராட்டினார்? In the book of Galatians chapter 6 when we read, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, Galatians chapter 6 and verse 14 when we read, what do we find? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நாம் என்ன காண்கிறோம்? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். But God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me, and I unto the world. Here St. Paul says that my glory, my boasting is only in the cross of the Lord Jesus Christ. இவ்விடத்திலே பரிசுத்த பவுல் நான் மேன்மை பாராட்டுவது, நான் பெருமை பாராட்டுவதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மாத்திரம்தான் என்று கூறுகிறார். If our boasting is on the cross of the Lord Jesus Christ, then we will be able to praise God at all times. நம்முடைய மேன்மை பாராட்டல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் இருக்கும் என்றால் நாம் அப்பொழுது எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்திரிக்க கூடியவர்களாய் இருப்போம். Whatever blessings that we have received is only because of the cross of the Lord Jesus Christ. நாம் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் மாத்திரம்தான். Whether it be spiritual or physical or material or whatever it be, we have received all the blessings because of the cross of the Lord Jesus Christ. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரீர பிரகாரமாக பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களானாலும் என்ன ஆசீர்வாதமானாலும் இவை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக தான் நாம் பெற்றிருக்கிறோம். Through his precious blood we have been cleansed, forgiven and sanctified. அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். Through his precious blood we have been healed and given health and strength in our body. அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நாம் சுகத்தை பெற்று நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். When we began to seek his kingdom and his righteousness, all the blessings have been added unto us. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட ஆரம்பித்த போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூட கொடுக்கப்பட்டன. Today we can boast in the cross of the Lord Jesus Christ because we have been blessed by God. இன்று நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நாம் மேன்மை பாராட்டலாம். Beloved ones, if we are to praise him at all times, our boasting must be only on the cross of the Lord Jesus Christ. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மேன்மை பாராட்டல் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். Whatever blessings we have been given, நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் it is only through the Lord and Savior Jesus Christ. அது நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான். It is only through the precious blood of Jesus which gave him for us on the cross of Calvary. நமக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி தொட்ட இரத்தம் வரை சிந்தப்பட்டதான அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான். Therefore let not be boasting in anything else in this world. ஆகவே இந்த உலகத்திலே மற்ற எந்த காரியத்திலும் நாம் மேன்மை பாராட்டாதிருப்போமாக. Let us be boasting and glorying only in the cross of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மாத்திரமே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருப்போமாக. Let's praise God for this beautiful life which God has given us. தேவன் நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு அழகான அருமையான ஜீவியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. That we may be able to glory in the cross of the Lord Jesus Christ. Boast in the cross of the Lord Jesus Christ. Shall we once again praise God for that? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலேயே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக அந்த சிலுவையிலே பெருமை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா இன்னும் ஒரு முறை கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. If we are able to boast in the cross of the Lord Jesus Christ, we will be able to bless him at all times. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய் இருப்போம் என்றால் நாம் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். In Psalm 94 when we read, 94ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது in the 4th verse it is mentioned about a people who are called workers of iniquity because they boast themselves. 4ஆம் வசனத்திலே தங்களில் தாங்களே மேன்மை பாராட்டுகிறதான ஜனங்கள் அக்கிரமக்காரர் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? How long shall they utter and speak hard things, and all the workers of iniquity boast themselves? Workers of iniquity boast themselves. அக்கிரம செய்கைக்காரர் தங்களில் தாங்களே மேன்மை பாராட்டுகிறார்கள். It is mentioned about a people who are boasting about themselves. தங்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஒரு ஜனக்கூட்டத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டுள்ளது. And they are called workers of iniquity. அவர்கள் எல்லாரும் அக்கிரம செய்கைக்காரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். When we turn to the Gospel of St. Matthew chapter 7, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது in verse 23 it is written, 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது, Then will I profess unto them,
I never knew you, depart from me, ye that work iniquity. அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன். Who are these people? இந்த ஜனங்கள் யார்? They are not sinners. அவர்கள் பாவிகள் அல்ல. They are not a people who never knew God. அவர்கள் தேவனை அறியாமல் இருந்த ஜனங்கள் அல்ல. When we read the above verse, it is written that they have been blessed with so many blessings and they were serving God even. அதற்கு மேலுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர்கள் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் கூட செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். They had the gift of prophecy. அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் வரம் உண்டாயிருந்தது. They had cast out demons. அவர்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் இருந்தார்கள். And so many wonderful things they performed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இன்னும் அநேக அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். But in verse 23, Jesus calls them workers of iniquity. ஆனால் 23ஆம் வசனத்திலோ இயேசு அவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்று அழைக்கிறார். Because they were boasting about themselves. ஏனென்றால் அவர்கள் தங்களை குறித்தே மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். Beloved ones, we could be serving God in various ways. பிரியமானவர்களே, நாம் பல விதங்களிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். But if we are not boasting only in the cross of the Lord Jesus Christ, we could be called the workers of iniquity. ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மட்டுமே அதில் மட்டுமே நாம் மேன்மை பாராட்டாமல் இருப்போம் என்றால் நாம் அக்கிரம செய்கைக்காரர் என்று அழைக்கப்படுவோம். If we are boasting in our ministries, gifts and talents which God has given us, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஊழியங்கள், வரங்கள், தாளந்துகள் இவைகளிலே நாம் மேன்மை பாராட்டுவோம் என்றால், if we are boasting in the spiritual blessings or experiences which God has given us, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஆவிக்குரிய அனுபவங்கள் இவைகளிலே நாம் மேன்மை பாராட்டுவோம் என்றால், we will not be able to bless the Lord at all times. நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க முடியாது. We won't be able to continually praise God with our mouth. நாம் நம்முடைய வாயினால் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க முடியாது. That is why we should not be rejoicing or boasting even the gifts and talents and the ministries that we are doing in the presence of God. ஆகவேதான் நம் தேவ சமூகத்தில் செய்து வருகிறதான நம்முடைய ஊழியங்கள், கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகள், வரங்கள் இவைகளிலும் கூட நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. Only those who boast in the Lord all the day long, they will be able to praise His name forever. நித்தமும் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறவர்கள் மட்டும்தான் என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை துதிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். Only those who boast in the cross of the Lord Jesus Christ, they will be able to bless the Lord forever. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மேன்மை பாராட்டுகிறவர்கள் மட்டும்தான் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Therefore, beloved ones, let us be boasting only in Him and Him alone, and we could praise Him at all times. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் எப்போதும் அவரில் மாத்திரமே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருந்து எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருப்போமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Psalm 22 22ஆம் சங்கீதம் and verse 23, when we read, 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். Ye that fear the Lord, praise Him, all ye the seed of Jacob, glorify Him, and fear Him, all ye the seed of Israel. who can praise God? யார் கர்த்தரை துதிக்க முடியும்? Who is able to glorify God? யார் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? Here it is written, ye that fear the Lord, praise Him. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. Ye that fear the Lord, praise Him. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். If we are to praise God at all times, நாம் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், we must have the fear of God in our heart. நம்முடைய இருதயத்திலே நமக்கு தெய்வ பயம் உண்டாயிருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Only those who fear God, they will be able to praise Him at all times. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க முடியும். What kind of fear is this? இது எவ்விதமான பயமாயிருக்கிறது? Is this fear is the fear of chastisement that is going to come upon us if you don't praise Him? நாம் தேவனை துதிக்காமல் இருந்தால் நமக்கு வருகிறதான சிட்சையை குறித்த பயமா இது? Or is it a fear concerning the curse that is going to come upon us if you don't praise Him? நாம் தேவனை துதியாமல் இருந்தால் நம் மீது வருகிறதான சாபத்தை குறித்ததான பயமா இது? No, this fear speaks about the love that is in our heart. இல்லை, இந்த பயம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அன்பை குறிக்கிறது. When we have the real love towards God in our heart, we will always praise Him.
நம்முடைய இருதயத்திலே தேவனை குறித்ததான ஒரு உண்மையான அன்பு நமக்கு உண்டாயிருக்கும் என்றால் நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். So this fear doesn't speak about the curse or chastisement that is going to come upon us because we don't praise him. நாம் தேவனை துதியாமல் இருப்பதினால் நம் மீது வருகிறதான சிக்ஷைகள், சாபங்கள், இவைகளை குறித்ததான பயம் அல்ல இது. This fear speaks about the love of God in our hearts. இந்த பயம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான தேவனுடைய அன்பை குறிக்கிறது. When we really love a person, நாம் உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட நபரை நேசிக்கும் போது we will always want to please him. நாம் எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்தவே விரும்புவோம். In every action and reaction of our life we want to please him. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு கிரியையிலும் பிரதிகிரியையிலும் அவரையே பிரியப்படுத்த விரும்புவோம். Yes, because we love our God, we praise God with heart filled with gratitude. நாம் நம்முடைய தேவனில் அன்பு கூறுகிறபடியால் தான் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க விரும்புகிறோம். And when that love is in our heart, அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது we will have the divine fear in our life. நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு ஒரு தெய்வீக பயம் உண்டாயிருக்கும். What does the divine fear show? அந்த தெய்வீக பயம் எதை காண்பிக்கிறது? We will not grieve our God by any means. எந்த விதத்தினாலும் நம்முடைய தேவனை நாம் துக்கப்படுத்தவே மாட்டோம். If we think about doing something, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதை குறித்து நினைத்தால், and suddenly if we know that God will not be pleased with that action, அந்த கிரியை குறித்து தேவன் பிரியப்பட மாட்டார் என்பதை திடீரென்று நாம் உணர்ந்தால், suddenly we get a fear in our heart because of our love towards our God. திடீரென்று நம்முடைய இருதயத்திலே நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக நமக்கு ஒரு பயம் உண்டாகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In this sin-filled world, we need this fear in our heart filled with the love of God. பாவம் நிறைந்ததான இந்த உலகத்திலே தேவனுடைய அன்பினால் நிரம்பியிருக்கிறதான நம்முடைய இருதயத்தில் இந்த பயம் நமக்கு அவசியம். As an example, we are able to see the life of Joseph in the Old Testament time. உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பின் ஜீவியத்தை நாம் பார்க்கிறோம். In the house of Potiphar, when he was tempted with sin, போத்திபாரின் வீட்டிலே அவன் பாவத்தினால் சோதிக்கப்பட்ட போது, what was his confession? அவனுடைய அறிக்கை என்னவாய் இருந்தது? How can I do this great wickedness and sin against God? நான் எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது? How can I do this great wickedness and sin against God? நான் எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருப்பது? He had the fear of God in his heart. அவன் தன்னுடைய இருதயத்திலே தேவ பயம் உடையவனாய் இருந்தான். He had the realization that God is always watching over me. தேவன் எப்பொழுதுமே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறதான உணர்வு அவனுக்கு உண்டாயிருந்தது. God sees my actions and reactions. தேவன் என்னுடைய கிரியைகளையும் பிரதிகிரியைகளையும் காண்கிறார். That fear came out from the heart of his love. இந்த பயம் என்பது அவனுடைய அன்பு நிறைந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டது. Beloved ones, we should have the fear of God in our heart filled with the love of God. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பினால் நிறைந்ததான ஒரு பயம் காணப்பட வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when that love of God is in our heart, அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் இருக்கும்போது the positive fear will be there. நேர்மறையான ஒரு பயம் காணப்படும். And at the same time, negative fear will be cast out of our life. அதே சமயத்தில் எதிர்மறையான ஒரு பயம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு நீங்கி போகும். We can see both these fears in this world. இந்த இரண்டு விதமான பயங்களையும் நாம் இந்த உலகத்தில் காண முடிகிறது. Positive fear and the negative fear as well. நேர்மறையான பயமும் எதிர்மறையான பயமும். The positive fear will help us to live a holy life in this evil world. நேர்மறையான பயம் என்பது இந்த பொல்லாத உலகத்திலே நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும். At the same time, when we are filled with the love of God, all the negative fears will be cast out. ஆனால் அதே சமயத்தில் நாம் தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்கும்போது எதிர்மறையான எல்லா பயங்களும் நம்மை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படும். That is why in 1 John chapter 4 when we read, எனவேதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது in the 18th verse it is written, 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது, there is no fear in love, அன்பிலே பயம் இல்லை, but perfect love casteth out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when our hearts are filled with the love of God, ஆகவே நம்முடைய இருதயங்கள் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும்போது all the negative will be fears will be cast out, எல்லா விதமான எதிர்மறையான பயங்களும் நம்மை விட்டு முற்றிலுமாய் நீக்கப்படும். and we can have the positive fear so that we will be able to praise God. நாம் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் இருக்கும்படியாக நமக்குள்ளே நேர்மறையான ஒரு பயம் உண்டாயிருக்கும். Ye that fear the Lord, praise Him. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். Oh, we can substitute that word of fear with the love.
அல்லது நாம் அந்த பயத்தை அன்போடு கூட சேர்த்து சொல்லலாம். Ye that love the Lord, praise Him. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே அவரை துதியுங்கள். Ye that love the Lord, praise Him. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே அவரை துதியுங்கள். Yes, when we love the Lord, all the negative fears will be cast out and the positive fear will be there in our heart. ஆம், நாம் தேவனில் அன்பு கூறும்போது எதிர்மறையான எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீக்கப்படும். நமக்குள்ளே ஒரு நேர்மறையான பயம் காணப்படும். We will be able to preserve the life of holiness in the fear of God. தேவ பயத்திலே நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Beloved ones, God expects that we must be filled with the love of God and praise Him and living in the fear of God. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய அன்பினால் நிரம்பினவர்களாய் அவரை துதித்து தேவ பயத்தால் நிரம்பி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். That is how the life of holiness can be perfected in us. இவ்விதமாக தான் பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே பூரணமாக்கப்படும். In 2 Corinthians chapter 7 and verse 1 when we read, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, what does St. Paul say there? அந்த அவ்விடத்திலே பரிசுத்த பவுல் என்ன கூறுகிறார்? Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். Perfecting holiness in the fear of God. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துவது. Ye that fear the Lord, praise Him. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். When we are filled with God's love in our hearts, நம்முடைய இருதயங்களிலே நாம் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும்போது, we will have the fear of God to perfect the work of holiness which God has begun in us. தேவன் நமக்குள்ளே ஆரம்பித்திருக்கிறதான அந்த பரிசுத்தமாகுதலின் வேலையை பூரணப்படுத்தத்தக்கதாக நமக்குள்ளே தேவ பயம் உண்டாயிருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Therefore, let our hearts be filled with the love of God. ஆகவே நம்முடைய இருதயங்கள் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கட்டும். Let there be the fear of God in our lives to perfect the work of holiness in us. நமக்குள்ளே பரிசுத்தமாகுதலின் வேலையை பூரணப்படுத்தும்படியாக தேவ பயம் நமக்குள்ளே காணப்படட்டும். I will bless the Lord at all times. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். Those who love the Lord, they will be able to bless Him at all times. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் எக்காலத்திலும் அவரை துதிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். Those who fear God, they will be able to praise Him at all times. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Those who boast in the Lord, they will be able to praise Him at all times. கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறவர்கள் எக்காலத்திலும் அவரை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Those who boast in the cross of the Lord Jesus Christ, they will be able to praise Him at all times. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே மேன்மை பாராட்டுகிறவர்கள் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Let us become a people, those who bless Him at all times. நாம் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கிற ஜனங்களாய் இருப்போமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Psalm 74, 74ஆம் சங்கீதம், Psalm 74 and verse 21. 74ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். Oh, let not the oppressed return ashamed, let the poor and needy praise thy name. Let the poor and needy praise thy name. சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். Let the poor and needy praise thy name. சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிப்பானாக. Who will be able to praise God? கர்த்தரை யார் துதிக்க முடியும்? Those who are poor in their life, they will be able to praise God. தங்களுடைய ஜீவியத்திலே எளிமை உள்ளவர்களாய் இருப்பவர்களே தேவனை துதிக்க முடியும். Here, what does the poor show? இவ்விடத்திலே எளிமையானவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள் எதை குறிக்கிறது? Poor means helpless. எளிமையானவன் என்றால் உதவியற்றவன். That is why Jesus said in the book of Matthew chapter 5 and verse 3, எனவேதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு கூறினார், Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. We must always remember that we are a needy people. நாம் எப்பொழுதுமே ஒரு தேவையுள்ள ஜனங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். We should never think that we are rich and full
and we don't need anything at all. நாம் ஐஸ்வர்ய சம்பன்னர்கள் என்றும் நாம் நிறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்றும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நாம் ஒருபோதும் யோசிக்க கூடாது. When we come to such a place, we won't be able to praise God. இவ்விதமான ஒரு இடத்திற்கு நாம் வந்துவிடும்போது நம்மால் தேவனை துதிக்க முடியாது. Poor and needy, they will be able to praise God. சிறுமையும் எளிமையுமானவர்களே தேவனை துதிப்பார்கள். What was the state of the church of Laodicea? லவோதிக்கேயா சபையின் நிலவரம் என்னவாய் இருந்தது? When we turn to the book of Revelation chapter 3, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, book of Revelation chapter 3 and verse 17, what do they confess? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர்கள் என்ன அறிக்கை செய்கிறார்கள்? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், Because thou sayest, I am rich and increased with goods, and have need of nothing, and knowest not that thou art wretched and miserable and poor and blind and naked. The church of Laodicea says, I am rich, increased with goods and have need of nothing. லவோதிக்கேயா சபையார் நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறார்கள். Spiritually they were rich. ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். Materially they had all the goodness of this world. பொருளாதார ரீதியாக இந்த உலகத்தின் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. And they come to a place to say, we have need of nothing. எங்களுக்கு இனி ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். Beloved ones, when we come to such a place, we will not be able to praise God. பிரியமானவர்களே, நாம் அவ்விதமான ஒரு இடத்திற்கு வரும்போது நம்மால் தேவனை துதிக்க முடியாது. Only those who are poor and needy will be able to praise His name. சிறுமையும் எளிமையுமானவர்கள் மாத்திரமே அவருடைய நாமத்தை துதிக்க முடியும். Here the church of Laodicea came to a satisfied state. இவ்விடத்திலே லவோதிக்கேயா சபையார் ஒரு திருப்தி அடைந்த நிலவரத்திற்கு வந்து விட்டார்கள். I am rich, increased with goods and have need of nothing. நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. But when we look at the state of that church, ஆனால் அந்த சபையின் நிலவரத்தை நாம் பார்க்கும்போது Jesus was not in that church. இயேசு அந்த சபையில் இருக்கவில்லை. That is why in verse 20 it is written, Behold, I stand at the door and knock. எனவேதான் 20ஆம் வசனத்திலே, இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. If we say that we are rich, increased with goods and have need of nothing, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், நாங்கள் திரவிய சம்பன்னர், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால், Jesus is not in our life. இயேசு நம்முடைய ஜீவியத்தில் இல்லை. Jesus is not in our home. இயேசு நம்முடைய வீட்டில் இல்லை. Jesus is not in our family. இயேசு நம்முடைய குடும்பத்தில் இல்லை. Jesus is not in our church. இயேசு நம்முடைய சபையில் இல்லை. Behold, I stand at the door and knock. இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். That means that Jesus is standing outside. அப்படி என்றால் இயேசு வெளியிலே நிற்கிறார் என்று அர்த்தம். Today let us examine ourselves and see how we are in the presence of God. இன்று நாம் தேவ சமூகத்திலே எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. We are poor and needy so that we will be able to praise God. நாம் தேவனை துதிக்கும்படியாக சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இருக்க வேண்டும். Yes, we need the help of God. ஆம், நமக்கு தேவனுடைய சகாயம் வேண்டும். We need the grace of God. நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். We need the presence of God. நமக்கு தேவனுடைய சமூகம் வேண்டும். We need the strength of God. நமக்கு தேவனுடைய பலன் வேண்டும். Only such a people will be able to praise God and His name. இவ்விதமான ஜனங்கள் மாத்திரமே தேவனையும் அவருடைய நாமத்தையும் துதிக்க முடியும். God may help us to preserve our poverty at all times so that we can praise Him. Let's all praise God for that. நாம் எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கும்படியாக விதமான சிறுமையும் எளிமையுமானவர்களாய் காணப்படுவதை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. 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 Let the poor and needy praise Thy name. சிறுமையும் எளிமையுமானவன் உம்முடைய நாமத்தை துதிப்பானாக. I will bless the Lord at all times. நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். And His praises shall continually be in my mouth. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who is able to praise God? யார் கர்த்தரை துதிக்க முடியும்? When we turn to the Gospel in Matthew chapter 21. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, Matthew chapter 21 and verse 16. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். And said unto him, Hearest thou what they say? And Jesus said unto them, Have ye never read, out of the mouth of babes and sucklings thou hast perfected praise?
Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who will be able to praise God? யார் கர்த்தரை துதிக்க முடியும்? Out of the mouth of babes and sucklings thou hast perfected praise. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் நீர் துதி உண்டாகும்படி செய்தி. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In one way we should be found as babes in the presence of God. ஒரு விதத்திலே நாம் தேவனுடைய சமூகத்தில் குழந்தைகளாய் காணப்பட வேண்டும். That is what we read in 1 Corinthians chapter 14. இதைதான் நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 14 and verse 20 when we read, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, in malice be ye children. நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாய் இருங்கள். In malice be ye children. துர்க்குணத்திலே நீங்கள் குழந்தைகளாய் இருங்கள். We are growing to the perfection of the Lord Jesus Christ. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரணத்துக்கு நேராக வளர்ந்து செல்கிறோம். We have to become that perfect man to be caught up at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் அந்த பூரண புருஷனாக மாற வேண்டும். But here St. Paul says, in malice we should be like children. ஆனால் இவ்விடத்திலோ பரிசுத்த பவுல் துர்க்குணத்திலே நாம் குழந்தைகளாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In 1 Peter chapter 2 when we read, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, we should be seen as newborn babes in order to desire the sincere milk of the word so that we will be able to grow. களங்கமில்லாத ஞானப்பாலை வாஞ்சித்து நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So as a sincere milk to be ministered unto, we must be seen as babes in the presence of God. களங்கமில்லாத திருவசனமானது நமக்கென்று கொடுக்கப்பட்டபடியாக தேவ சமூகத்திலே நாம் புதிதாய் பிறந்த நம் குழந்தைகளைப் போல காணப்பட வேண்டும். In malice we must be found as children. துர்க்குணத்திலே நாம் குழந்தைகளாய் இருக்க வேண்டும். Then only we will be able to praise God in all things that is happening in us. அப்போது மட்டுமே நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நாம் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we turn to the Acts of the Apostles chapter 16. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, Acts of the Apostles chapter 16 when we read, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, it is mentioned about Paul and Silas in the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருப்பதை குறித்து விவரிக்கப்படுகிறது. Acts chapter 16 and verse 25. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். Both in the day and in the night I will praise God. பகலிலும் இரவிலும் எல்லா நேரங்களிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். Here it is mentioned about Paul and Silas. இவ்விடத்திலே பவுலையும் சீலாவையும் குறித்து சொல்லப்படுகிறது. At midnight they sang praises unto God and the prisoners heard them. நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Of course this midnight speaks about the literal night. இவ்விடத்திலே சொல்லப்பட்ட இந்த நடுராத்திரி மெய்யாகவே எழுத்து பிரகாரமாக உள்ள நடுராத்திரி ஆகும். And both Paul and Silas they were thrown into the inner prison. பவுலும் சீலாவும் இருவருமாக உள்காவல் அறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். They were praising God and singing praises unto his name. அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறவர்களாய் இருந்தார்கள். When we apply this incident in our spiritual life, இந்த சம்பவத்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் பொருத்தி பார்க்கும்போது, it speaks about the trials and temptations that we face in our spiritual journey. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாம் சந்திக்கிறதான பரீட்சைகளையும் சோதனைகளையும் அது குறிக்கிறது. Midnight speaks about the maximum pressure of the trial that we go through. நடுராத்திரி என்று சொல்வது நாம் கடந்து செல்லுகிறதான அந்த பரீட்சையின் உச்சகட்டத்தை காண்பிக்கிறது. Or the maximum pressure of the temptation or suffering that we go through in our life. அல்லது நம்முடைய ஜீவியத்தில் நாம் கடந்து செல்கிறதான சோதனைகள், நாம் படுகிறதான உபத்திரவங்களின் உச்சகட்டத்தை குறிக்கிறது. Night means a time when others are not able to see us. இரவு என்றால் மற்றவர்கள் நம்மை காணக்கூடாததான ஒரு சமயமாய் இருக்கிறது. Suppose a person is standing in the night,
he will not be seen by others. உதாரணமாக ஒரு மனுஷன் இரவிலே நின்று கொண்டிருந்தால் மற்றவர்களால் அவன் காணப்பட மாட்டான். Even so, when we go through certain trials in our spiritual life, அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சில பரீட்சைகளின் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது others may not be able to see us, மற்றவர்கள் ஒருவேளை நம்மை காணக்கூடாமல் இருக்கலாம், or others may not be able to understand us. அல்லது மற்றவர்கள் நம்மை விளங்கிக் கொள்ள கூடாமல் இருக்கலாம். Our dear ones and near ones may not be able to understand our state. நமக்கு அருமையானவர்களும் நமக்கு பிரியமானவர்களும் நம்முடைய நிலவரத்தை உணரக்கூடாமல் இருக்கலாம். Even we could be misunderstood by others. நாம் மற்றவர்களால் முற்றிலும் தவறாக விளங்கிக் கொள்ளப்படக்கூடும். Others may say, yes, let him go through that path and learn a lesson. மற்றவர்கள் ஆம், அவன் அந்த பாதையின் வழியாய் சென்று ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்வார்கள். It is a night of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இது நமக்கு ஒரு ராத்திரியாய் இருக்கிறது. But here, what do we find about Paul and Silas? ஆனால் இவ்விடத்திலே பவுலையும் சீலாவையும் குறித்து நாம் என்ன காண்கிறோம்? In the midnight, Paul and Silas prayed and sang praises unto God. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். Whether it be day or night, I will praise him. அது பகலானாலும் இரவானாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Whether it be good time or bad time, I will praise God. அது நன்மையான காலமானாலும் தீமையான நாட்களானாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். Dear child of God, right now you could be going through some kind of trial in your spiritual life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போதுதானே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஏதோ ஒரு விதமான பரீட்சையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். You could be facing some kind of problem in your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ஏதோ ஒரு விதமான பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். But if you decide to praise God, ஆனால் நீ தேவனை துதிக்கும்படியாக தீர்மானித்தால் you will be able to see the victory over the trial that you go through. நீ கடந்து செல்கிறதான அந்த பரீட்சையின் மேல் ஜெயம் எடுப்பதை நீயே காண்பாய். In your battles, you will be able to see victory if you praise God. நீ தேவனை துதிப்பாய் என்றால் உன்னுடைய யுத்தங்களிலே நீ ஜெயத்தை கண்டடைவாய். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the Lord was asked who should go to fight the battle, யுத்தத்தை செய்யும்படியாக யார் போக வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்ட போது, who should go first to fight the battle, யுத்தத்தை செய்யும்படியாக முந்தி புறப்பட வேண்டியது யார் என்று கேட்டபோது, what did the Lord tell them? கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன உத்தரவு என்ன? Oh, let Judah go first. யூதா முன்பு புறப்பட கடவன். Let Judah go first. யூதா முதலில் புறப்பட கடவன். Book of Judges chapter 1, when we read, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, Book of Judges chapter 1 and verses 1 and 2, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். Now after the death of Joshua, it came to pass, the children of Israel asked the Lord, saying, who shall go up for us against the Canaanites first to fight against them? And the Lord said, Judah shall go up. Behold, I have delivered the land into his hand. who shall go up for us against the Canaanite first to fight against them? கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படியாக எங்களில் யார் முதலாவதாக எழுந்து புறப்பட வேண்டும்? What was the answer of the Lord? கர்த்தருடைய பதில் என்னவாய் இருந்தது? Oh, Judah shall go first. யூதா எழுந்து முதலில் புறப்பட கடவன். Behold, I have delivered the land into his hand. இதோ அந்த தேசத்தை நான் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். What does the word Judah mean? யூதா என்கிறதான பதத்தின் அர்த்தம் The என்ன? word Judah means praises. யூதா என்கிற வார்த்தை என்றால் துதிகள் என்ற அர்த்தம். The word Judah means praises. யூதா என்கிற வார்த்தைக்கு துதிகள் என்ற அர்த்தம். Book of Genesis chapter 21:9 and verse 35, when we read, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Judah means praises. யூதா என்றால் துதிகள் ஆகும். Beloved ones, in our battles, in our trials, பிரியமானவர்களே, நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய பரீட்சைகளிலே, in our sufferings and in our difficulties, நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்களிலே, if Judah is going first, victory will be there for us. யூதா முதலில் புறப்படுவான் என்றால் ஜெயம் நம்முடையதாய் இருக்கும். If praises are going up to the presence of God, there will be victory in our life. துதிகள் தேவ சமூகத்திற்கு மேலே ஏறி செல்லும் என்றால் நம்முடைய ஜீவியத்திலே ஜெயம் உண்டாகும். Let Judah go first. யூதா முதலில் புறப்பட கடவன். Let praises go first. துதிகள் முதலில் புறப்படட்டும். If it is so, the enemy will be defeated. அது அப்படி இருக்கும் என்றால் சத்ரு தோற்கடிக்கப்படுவான். Paul and Silas, they began to praise God in the midnight. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். In the midst of all the sufferings, they began to praise God. தங்களுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். Yes,
we find that victory was granted there. ஆம், அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டது என்று நாம் The பார்க்கிறோம். foundation of the prison was shaken. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தன. Their bindings were broken. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கழன்றது. They were set free by the power of God. தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். You could be going through some kind of trial in your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ஏதோ ஒரு விதமான பரீட்சையின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். Or you could be misunderstood by others. நீ ஒருவேளை மற்றவர்களால் தவறாக விளங்கிக் கொள்ளப்படலாம். Don't think that God has let you down. இல்லை, தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்காதே. Don't think that God has forsaken you. இல்லை, தேவன் உன்னை கைவிட்டார் என்று எண்ணாதே. Don't think that God has forgotten you. கர்த்தர் உன்னை மறந்து விட்டார் என்று யோசிக்காதே. Oh, let Judah go first. யூதா முதலில் புறப்பட கடவன். Let praises go first in your battles. உன்னுடைய யுத்தங்களிலே துதிகள் முதலாவது செல்லட்டும். If it is so, victory will be sure for your life. அப்படி இருக்கும் என்றால் உன்னுடைய ஜீவியத்திலே ஜெயம் உனக்கு நிச்சயம். No enemy will be able to stand against your life. எந்த சத்ரு உன்னுடைய ஜீவியத்திற்கு விரோதமாய் நிற்க முடியாது. Foundation of the prison was shaken. சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. They were set free by the power of God. தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Their bindings were broken. அவர்களுடைய கட்டுகள் கழன்றன. They were able to minister to the Lord in that midnight. அந்த நடுராத்திரியிலே அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். You could be going through some kind of battle or trial or suffering in your life, dear child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே ஏதோ ஒரு விதமான யுத்தமோ பரீட்சையோ கஷ்டங்களின் வழியாக நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். Don't be discouraged or disheartened. நீ உன்னுடைய இருதயத்தில் அதைரியப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். Let Judah go first. யூதா முதலில் புறப்பட கடவன். Let praises go first in your life. உன்னுடைய ஜீவியத்திலே துதிகள் முதலாவது புறப்பட கடவன். All the battles will be won. எல்லா யுத்தங்களும் ஜெயிக்கப்படும். Enemies will be destroyed. சத்துருக்கள் You முறியடிக்கப்படுவார்கள். will be able to see the hand of God working on your behalf. உன் நிமித்தமாக தேவனுடைய கரம் கிரியை செய்வதை நீ I காண்பாய். will bless the Lord at all times. நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். His praise shall continually be in my mouth. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we turn to Psalm 115 115ஆம் சங்கீதத்திற்கு நாம் வரும்போது and the 17th verse when we read 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Psalm 115 and verse 17. 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். The dead praise not the Lord, neither any that go down into silence. Oh, the dead praise not the Lord, neither any that will go down to silence. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். Those who are dead, they cannot praise God. மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது. When we read this verse the other way around, இந்த வசனத்தை நாம் இன்னொரு விதத்தில் வாசித்தால், those who do not praise the Lord, they are dead. கர்த்தரை துதிக்காமல் இருப்பவர்கள் மரித்தவர்கள். Those who do not praise the Lord, they are dead. கர்த்தரை துதியாமல் இருப்பவர்கள் மரித்திருக்கிறார்கள். Beloved ones, today we are not dead. பிரியமானவர்களே, இன்று நாம் மரித்தவர்கள் அல்ல. There is life in our body. நம்முடைய சரீரத்தில் நமக்கு ஜீவன் உண்டு. There is breath in our nostrils. நம்முடைய மூக்கிலே நமக்கு சுவாசம் உண்டு. We are healthy and we are in the presence of God. நாம் ஆரோக்கியமுள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். But if we don't praise God, ஆனால் நாம் கர்த்தரை துதியாமல் இருந்தால் we are dead in the sight of God. நாம் தேவனுடைய பார்வையில் மரித்தவர்களாய் இருப்போம். If you don't praise God, நாம் தேவனை துதியாமல் இருந்தால் we are dead in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் மரித்திருக்கிறோம். If you don't praise God, நாம் தேவனை துதியாமல் இருந்தால் our spiritual man is dead. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் மரித்திருக்கிறான். No, we want to be alive and we want to be praising God. இல்லை, நாம் உயிரோடு இருந்து கர்த்தரை துதிக்க வேண்டியவர்கள். Shall we close our eyes? நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. As the King David says, தாவீது ராஜா சொல்வது போல, I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். His praise shall continually be in my mouth. அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Let us remember all the good things which God has done in our lives. நம்முடைய ஜீவியத்திலே தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் நாம் நினைத்து பார்ப்போமாக. Let us open our heart. நம்முடைய இருதயங்களை நாம் திறப்போமாக. Let us open our mouth. நம்முடைய வாயை நாம் திறப்போமாக. We are not dead. நாம் மரித்தவர்கள் அல்ல. Yes, we are alive. ஆம், நாம் ஜீவனோடு இருக்கிறோம். Oh, we want to praise God. ஆம், நாம் கர்த்தரை துதிக்க We வேண்டும். want to give glory to God. நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். We want to give all the honor and respect to our God because He is worthy to be praised. நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறபடியால் எல்லா கனத்தையும் மகிமையும் அவருக்கே செலுத்துவோம் Let என்று us open our heart. நம்முடைய இருதயங்களை திறப்போமாக. Remembering all the goodness of God upon us. தேவனுடைய நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு செய்த எல்லா நன்மை
நன்மைகளையும் நினைவு கூர்ந்து let our heart be filled with the gratitude. நம்முடைய இருதயங்கள் நன்றியினால் நிரம்பட்டும். Let our heart be filled with the gratitude. நம்முடைய இருதயங்கள் நன்றியினால் நிரம்பட்டும். If there are praises in our mouth, நம்முடைய வாயிலே துதிகள் உண்டாயிருக்கும் என்றால் there won't be murmuring in our mouth. நம்முடைய வாயிலே முறுமுறுப்பு இருக்காது. If there are praises in our mouth, நம்முடைய வாயிலே துதிகள் இருக்கும் என்றால் there won't be questions in our mouth. நம்முடைய வாயிலே கேள்விகள் இருக்காது. There are praises in our mouth. நம்முடைய வாயிலே துதிகள் இருக்கும் என்றால் Always victory will be there in us. நமக்குள்ளே எப்போதும் ஜெயம் உண்டாயிருக்கும். Let us open our mouth. நம்முடைய வாயை திறப்போமாக. Let our heart be filled with the gratitude. நம்முடைய இருதயங்கள் நன்றியினால் நிரம்பட்டும். Remember all the goodness of God upon you, dear child of God. ஓ தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய எல்லா நன்மைகளும் உன்மேல் உண்டாயிருக்கிறது. Physically and spiritually. ஆவிக்குரிய பிரகாரமா சரீர பிரகாரமா. All the good things God has done in our lives. தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் செய்த எல்லா நன்மையான காரியங்கள். Giving all the gratitude to God. எல்லா நன்றியும் தேவனுக்கே செலுத்தி. Let us all praise God for some time. நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Open your mouth and praise God for some time. உங்கள் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Open your mouth and give gratitude to God. உங்கள் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். Praise Him, praise Him, praise Him. Praise Him, praise Him, praise Him. Praise Him, praise Him, praise Him. Our God is worthy to be praised. நம்முடைய தேவன் துதிக்கப்படுவதற்கு பாத்திரரானவர். Open your mouth and praise God with loud voice. உங்கள் வாயை திறந்து உரத்த சத்தத்தோடு கர்த்தரை துதியுங்கள். Praise Him, praise Him, praise Him. Praise Him, praise Him, praise Him. Let us boast in the Lord and praise God. நாம் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கர்த்தரை துதிப்போமாக. Oh, we who love the Lord, praise God. கர்த்தரை நேசிக்கிறதான நாம் கர்த்தரை துதிப்போமாக. We who fear the Lord, praise God. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். We who are poor and needy, let's praise God. சிறுமையும் எளிமையுமானவர்களாகிய நாம் கர்த்தரை துதிப்போமாக. Those who are children to malice, let them praise God. துர்க்குணத்திலே பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்போமாக. Those who are alive in the presence of God, open your mouth and praise God. தேவ சமூகத்திலே ஜீவனோடு இருக்கிறவர்கள் உங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. You could be going through a midnight. Open your mouth and praise God. நீ ஒருவேளை நடுராத்திரியின் வழியாய் சென்று கொண்டிருக்கலாம். உன் வாயை திறந்து கர்த்தரை துதி. You could be going through sufferings in your body. Open your mouth and praise God. உன்னுடைய சரீரத்திலே நீ வேதனைகளின் வழியாய் கடந்து செல்லலாம். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. Spiritual trial may be there in your life. Open your mouth and praise God. உன்னுடைய ஜீவிதத்திலே ஆவிக்குரிய பரீட்சைகள் உண்டாயிருக்கலாம். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. Let Judah go first. யூதா முதலில் புறப்பட Let கடவன். Judah go first. யூதா முதலில் போகட்டும். Let Judah go first. யூதாவே முதலில் புறப்படட்டும். Victory will be there for you. உனக்கென்று ஜெயம் காத்திருக்கும். Open your mouth and praise God. வாயை திறந்து கர்த்தரை துதி. La bakara 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 bakatula mania tila 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 tila. Anointing of God is coming upon you. தேவனுடைய அபிஷேகமானது உன்மேல் வந்து இறங்குகிறது. As you praise God, நீ கர்த்தரை துதிக்கும்போது, as you glorify God, தேவனை மகிமைப்படுத்தும்போது, as you give honor to God, தேவனுக்கு கனத்தை செலுத்தும்போது, power of God is descending upon you. ஆம் தேவன் உன்மேல் வந்து இறங்குகிறார். Oh, power of God is descending upon you. தேவனுடைய வல்லமை உன்மேல் வந்து Anointing of God is descending upon you. தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்குகிறது. Breaking every yoke in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் சத்துரு வல்லமைகள் முறியடிக்கப்படும். Breaking every yoke of sickness in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் வியாதியின் நுகம் ஒவ்வொன்றையும் God முறிக்கிறது. is setting you free. தேவன் உன்னை விடுதலையாக்குகிறார். God is healing you right now. கர்த்தர் இப்பொழுது உன்னை சுகமாக்குகிறார். Receive the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள். Receive the anointing of தேவனுடைய God. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Receive the victory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள். Open your mouth. உன் வாயை திற. Open your heart. உன்னுடைய இருதயத்தை Let திற. the power of God fall upon you. தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்கட்டும். Anointing of God. தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கட்டும். Chila 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 bakala 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 bakachula 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 chila 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 chila. If you are not praising God, you are dead in the sight of God. நீ தேவனை துதிக்கவில்லை என்றால் தேவனுடைய பார்வையில் மரித்தவனாய் இருக்கிறாய். If you are not filling the Spirit, you are dead in the sight of God. நீ ஆவியில் நிரம்பாவிட்டால் தேவனுடைய பார்வையில் செத்தவனாய் இருக்கிறாய். If you don't speak in tongues, you are dead in the sight of நீ God. அந்நிய பாஷையில் பேசவில்லை என்றால் தேவனுடைய பார்வையில் செத்தவனாய் If you don't இருக்கிறாய். glorify God, you are dead in your spiritual life. நீ தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றால் உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் Oh, open your மரித்திருக்கிறாய். mouth wide. Open your mouth wide. உன் வாயை விரிவாய் திற. Praise Him. கர்த்தரை துதி. Speak in tongues. அந்நிய பாஷையில் பேசு. Be filled with the anointing.
touch you right now. இப்பொழுதே கர்த்தர் உன்னை தொடட்டும். துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. 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 துதிப்பேன் உம்மை நன்றியோடு அடிபணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் 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 நன்றியோடு அடிபணிந்து. Beloved ones, we who are praising God in this life upon this earth, we will continue to praise Him and glorify His name in eternity. பிரியமானவர்களே, இந்த பூமியில் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தரை துதிக்கிறதான நாம் அந்த துதியை நித்தியத்திலும் என்றென்றுக்குமாய் நாம் தொடர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். We are going to praise Him eternally in His kingdom forever and ever. நாம் நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்திலே அவரை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். Let's praise God for this beautiful life which God has given us. தேவன் நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு அழகான இந்த ஜீவியத்திற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, Let us pray. எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்வென்ஷன் இந்த 4வது நாள் அதிகாலையிலே நீங்கள் மத்தியிலே கடந்து வந்த எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் கேட்டதான சத்தியத்தை எங்கள் மனதில் வைத்துக் கொண்டு மரணங்களை பிரிக்கிற வரைக்கும் கெட்டாவே நாங்கள் எப்போதும் துதிக்கிற ஜனங்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. தாவீது ராஜா தன் வாழ்க்கையை கடந்து போன எல்லா பகுதியிலும் உம்முடைய நாமத்தை துதித்து எல்லாவிலும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவியத்தை துதிக்காமல் இருக்கிற நாட்களிலே மரித்த மனிதர்கள் போல் இருப்போம் என்று வெளிப்படுத்தினீர் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களோ சந்தர்ப்பங்களிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து துதிக்காமல் மரித்த மனிதர்கள் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனால் காலவேளை எங்களை துதினால் உயிர்ப்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, துதியை எந்த காரியத்திலும் நாங்கள் ஸ்தோத்திரத்தை செய்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வருகிற எல்லா யுத்தத்திலும் கர்த்தாவே நாங்கள் எப்போது துதிக்கிற மனுஷனா இருக்க வேண்டும் ஆண்டவரே. யுத்தத்தில் யூதா முண்டு புறப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த யுத்தத்தில் முன்னுக்கு போகத்தக்கதாக, ஜெயமெடுக்கத்தக்கதாக, துதிக்கத்தக்கதாக அபிஷேகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இரக்கமுள்ள தேவனே, பலத்தினாலும் பராக்கிரமத்தினால் ஒன்றுமல்ல, எல்லாமுடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லி இந்த காலவேளை தாசன் மூலமாக எங்களை பலப்படுத்தி உயர்த்தினீர் ஆண்டவரே. நீர் வரும் வரைக்கும் நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருந்து துதித்து பரலோக ராஜ்யத்தில் எப்போதும் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக தாழ்த்தி விட கரங்களை படைக்கிறோம். கேட்ட சத்தியத்தபடி ஜீவிக்க உதவி செய்யும். கிருபையும் சமாதானமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Gracious and loving Father, we bless thee and thank thee, Lord, for this glorious life you have given us in this world, to praise you, to glorify your name, and to give all the honor unto thee, O Lord, for all the good things you have done in our lives, O God. We praise you and thank you, Master. Thank you for blessing us even this morning. In your gracious hands, committing each and every one, O God. Bless thy people with your grace and anointing, we pray thee, O Master. Preserve everyone in your precious care, protection, O God, for the day of your appearing, O Lord. In your gracious hands we commit ourselves. Bless this work in this Ambattur and the surrounding places, we pray thee, O God. Prepare a band of people for your soon coming, we pray. Glorify your great name. In Jesus' name we ask thee, Father. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவாயிரத்து அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில காணப்படுவது நம்மோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.